எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ஆலயத்தை ஏன் ராகு கேது பரிகார ஆலயமா வச்சிருக்கீங்க? லகுவராகி இருக்காங்க, இருந்தாலும் ராகு கேது பரிகார ஆலயமா ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப் வந்து ரொட்டீனா நல்லபடியா போகணும்னா அதுங்க கேது பகவான் நல்ல மன வலிமையை கொடுக்கணும். ஒண்ணு. அடுத்தது ராகு விபத்து இல்லாம, கை கால் முறிவு இல்லாம நல்லபடியா இருக்கணும். அதாவது நான் சொல்றது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் சொல்றேன். இது தவிர மத்த எல்லா விஷயமும் அவங்க ராகு கேது இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம். அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த ஒரு கடவுளாலையும் எந்த ஒரு கிரகத்தாலையும் அவங்கள ஓவர்டேக் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க சந்திரன் வீட்டுல இருந்தா சந்திரனுடைய அந்த குணத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த சந்திரனுடைய அவங்க கொடுக்கறத கொடுக்கிற அந்த சந்திர பகவான் நல்ல இடத்துல இருந்து அவங்க கொடுக்க நினைச்சாலும் அங்க கேது பகவான் உட்காந்துட்டாங்க, இல்ல ராகு பகவான் உட்காந்துட்டாங்கன்னா அந்த சந்திரன் வீட்டை அவரு எதுவுமே பண்ண முடியாது. அவர் நினைச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ராகும் கேதுவும் என்ன நினைக்கிறாங்களோ, என்ன அந்த செய்யணுங்கிற அந்த இடத்துல எந்த இடத்துல என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க. இப்ப குரு பகவான்ல போயிட்டு கேது பகவானோ ராகு பகவானோ உட்காந்துட்டாங்கன்னா முடிஞ்சு. உங்களுடைய பண வரவு, குழந்தைகள், உங்களுக்கு பெரும் செல்வம், எல்லாமே கஷ்டம்தான். சரிங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பவர் அப்படி. ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல எல்லா வீடுமே அவங்களுக்கு சொந்தமான வீடு மாதிரி தான். ஆனா ஒரு வீடு கூட சொந்தமான வீடு கிடையாது. எந்த வீட்டுக்கு அவங்க போறாங்களோ அவங்க தான் ஓனரா ஆக்ட் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல ஒருத்தர் வெளியே போறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ராகுவும் கேதுவும் அப்படிதான் பலனை கொடுப்பாங்க. மோசமான பலனை கொடுக்காம இருந்தாலும் சரி, இல்ல நல்ல பலனை கொடுக்காம சரி, எந்த கிரகத்து வீட்டுக்கு போறாங்களோ அந்த கிரகத்தை அவங்க டோட்டலா அவங்க தான் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹவுஸ் ஓனர் கை கால் போட்டு கட்டி வச்ச மாதிரி தான். சரிங்களா? அதுதான் ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணிலாம் நம்ம எதுவும் செய்யல. அந்த டைம்ல அந்த மாதிரி உத்தரவு வந்தது, நம்ம செஞ்சுட்டோம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, சனி பகவான் அந்த அம்சத்திற்கு நம்ம மகிஷாரோட மிருத்யுஞ்சய வாராகி யமதர்மனையும் சனி பகவானுக்கும் வரக்கூடிய அவங்க மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் தடுத்து நல்லபடியா கொடுக்கறதுக்கு தான் நல்ல அதாவது எப்படின்னா, போறோம், ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, எப்படியா பார்த்து நல்லது கொஞ்சம் செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணதுக்காக தான் அந்த அம்மா கொஞ்சம் பார்த்துப்பா, கொஞ்சம் திருந்திட்டான், கொஞ்சம் நல்லபடியா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்வஸ்ட் பண்ணி அந்த விஷயத்தை சரி பண்ணி தருவாங்க. எப்படி பண்ணணுமோ அது மாதிரி அவங்க பண்ணி தருவாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப பாருங்க, கடவுளே நேர்ல கண்டிப்பா யாருக்கும் உதவி செய்ய போறதுல ஏதோ ஒரு ரூபத்துல வருவாங்க. அவங்களுக்கு அவங்க கடவுளுடைய வேலைகளை செய்யத்தான் இந்த கிரகம் அமைப்பு. உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன், அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருப்பாரு, புதன் இருப்பாரு, சரிங்களா, சூரியன் இருப்பாரு, குரு இருப்பாங்க, சுக்கிரன் இருப்பாங்க, சனி பகவான் இருப்பாரு, இதுக்கப்புறம் ராகு கேது. இவங்க தான் நீங்க என்ன மாதிரியான முற்பிறவில எப்படி இருந்தீங்க, நீங்க என்னென்ன தப்புலாம் பண்ணீங்க, உங்க அம்மா அப்பா உங்க 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 வம்சத்துல யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க, இதெல்லாம் வச்சு கடவுள் இதாப்பா அவன் பிறப்பு அப்ப அடிப்படையில அவனோட ஜாதக அமைப்பு அப்படி எப்படி இருக்கோ அது மாதிரிதான் வாழ்க்கை அமையும். சரிங்களா? இப்ப பாருங்க, சரி, இது நம்மளோட ரொட்டின் வாழ்க்கைக்கும் இந்த ராகு கேதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள எத்தனை பேர் பாருங்க, காலையில ஒரு அலாரம் வைக்கிறதே 6 மணிக்கு வைப்போம். 6 மணிக்கு உங்களால சரியா எந்திரிக்க முடியுதான்னு பாருங்க. 99% பேத்தால அது முடியாது. ஏன்னா அங்கதான் கேது பகவான் இருப்பார். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இன்னொரு 5 நிமிஷம் படுக்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் படுக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகட்டும். நீங்க நைட்டு நீங்க அலாரம் வச்சது நீங்க தான். நம்ம எந்திரிக்கணும், நம்ம சரியா வேலை செய்யணும், நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும்னு ஏற்பாடு பண்ணது நீங்க தான். ஆனா உங்க புத்தியை மாறி போயிடும். அங்க உங்களுக்கு தோல்வி ஆரம்பிக்கும். எப்ப ஒருத்தர் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நான் வச்ச நேரத்தையே நான் மாத்துறேன் அப்படிங்கும்போது அங்க உங்களுடைய தோல்வி நிர்ணயிக்கப்படும். உங்களால முடியாது. சரிங்களா? சரி, அதே மாதிரி மனசை ட்ரெயின் பண்ணணும். அதாவது எப்படின்னா, கட்டுப்படுத்துறது, போராடுறது இதெல்லாம் வேலைக்காகாது. என்னுடைய மைண்ட் இன்னைக்கு, அதாவது நான் ஒரு சோம்பேறித்தனமாவே இருக்கு அப்படின்னா,
இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்து வேலையை பார்க்குறேன், நாளைக்கு ஒரு 10 நிமிஷத்து வேலையை பார்க்கணும், அதுக்கடுத்து ஒரு 15 நிமிஷத்து வேலையை பார்க்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மைண்டை வந்து நீங்க வந்து ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா நீங்க உடம்பு வந்து நீங்க சோம்பேறியா இருக்கிறதுக்கு தான் அது துணை புரியும். எப்படியெல்லாம் நம்ம சோம்பேறியா இருக்கலாம், எப்படியெல்லாம் ஜாலியா இருக்கலாம், எப்படி வந்து நீங்க பாருங்களேன், திங்க் பண்ணவே மாட்டாங்க நிறைய பேர். ஒரு விஷயம் இது இப்படி இருக்கு, இது என்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணா இது சரியாகும், திங்க் பண்ண தெரியாது. ஒரு பிரச்சனை இந்த நேரத்தில் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், உங்க மூளை வேலை செய்யாது. ஏன்னா அங்க கேது பகவான் அந்த இடத்துல இருப்பார். உங்களால வந்து நல்லா தெரியும், ஆனா நம்ம என்னன்னா ஒரு கேர்லெஸ் இருக்கும். பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலாம்னு சொன்னாலே உங்களோட தோல்வி அங்க நிர்ணயிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் நம்மளுடைய 99% பேத்துக்கு அப்படித்தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே நம்ம இன்னைக்கு இந்த வேலையை கொஞ்சமாவது செய்வோம், நாளைக்கு செய்யறது ஓகே, இன்னைக்கு கொஞ்சமா நம்ம செய்வோம், இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா செய்வோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய மூளை வந்து சரியா வேலை செய்யணும். கேது பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். சரிங்களா? நம்ம ஒண்ணுல ஒரு வாக்கியம் போறோம் வைங்களேன், எனக்கு நம்ம எல்லாத்துக்குமே என்னன்னா ரொம்ப ஜாலியா இருக்கணும், ஒரு கஷ்டமா இருக்கக்கூடாது எந்த ஒரு வேலையும், அப்படிங்கிறது தான் இன்னைக்கெல்லாம். அப்ப நம்ம என்னன்னா வாக்கிங் போலாம் நம்ம முடிவு பண்ணோம்னா நைட்டு சொல்லுவோம், காலையில எந்திரிக்கவே மாட்டோம். ஒரு சாதாரண வாக்கிங். சரி, உடம்புக்கும் மூளைக்கும் என்னப்பா சம்பந்தம்னா, பலவீனமான உடம்பு பலவீனமான மூளையைத்தான் கொண்டிருக்கும். நீங்க வந்து வேற வழியே கிடையாது. நீங்க வந்து ரிஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்ல உடம்பு நல்லா ஓரளவுக்காவது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களுடைய மூளையும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது, உடம்பும் மூளையும். நீங்க நினைப்பீங்க நம்ம மூளை சொல்லும், எப்ப நம்ம இந்த வேலை செய்யணும், உடம்பு பலகீனமாயிடுச்சுன்னு வைங்களேன், நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். செய்யணும் தான், நாளைக்கு செஞ்சுக்கும், படிக்கணும் தான், இந்த பார்ப்போம். ஏன்னா உங்களோட உடம்பு பலகீனமா இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு தான் சொல்லுவாங்க நிறைய பேர், என்ன வாக்கிங் போங்க, ஜிம்முக்கு போங்க, உடம்ப வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும். உடம்பு வந்து இந்த மூளையும் அப்படிதான், மூளையும் மசில்ஸ் மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூளையை வந்து பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்துறோம்னா 99% பேர் இல்லை. நீங்க இந்த ராகு கேது இதெல்லாம் நீங்க இப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணலாம். நீங்க வந்து எலும்பு முறியக்கூடாது, நீங்க கரெக்டா இருக்கணும். ஒரு விபத்து நமக்கு தெரியும் நல்லா, இது நம்ம வேகமா போறோம், நம்ம போயிட்டு அடிபட்டுறோம், இந்த வேகம் போனோம்னா நமக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது, பிரேக் சரியா நிக்காதுன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் வேகமா போவோம், போய் அடிபட்டு கை கால் உடஞ்சு கிடப்போம். அதான் ராகு பகவான் அப்படிதான் தூண்டுவாங்க. கேது பகவான் அப்படிதான், நீ ஜாலியா இரு, நீ இப்படியே இரு, இப்படியே இருந்து 5 வருஷம் நீ அப்படியே இருந்தனா அப்புறம் படுத்த படுக்க ஆயிருவ, முடிஞ்சு போயிடும். உடம்பு வந்து உங்க மூளைய வந்து எப்படி உங்க மைண்டு, இந்த மூளை பிரெயின் எல்லாம் எப்படி வந்து கேது பகவான் கண்ட்ரோல் பண்றாரோ அது மாதிரிதான் உடம்பு வந்து ராகு பகவான். உங்களுக்கு வந்து நல்ல உடம்பு வந்து ஒரு சிலருக்கு தான் அமையும். அவங்களாம் பாத்தீங்கன்னா வேலை தேன் பூச்சி மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டாங்க. சரிங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சரியா அமையணும். நீங்க அதுக்கு முயற்சியும் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப சிக்கல்ல போய் மாட்டிக்கும். நீங்க இதெல்லாம் இது நான் நார்மலா சொல்றது. நிறைய பேத்துக்கு பாருங்களேன், ஆட்டிசம் பேபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மன ரீதியா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக சொல்லுவோம்ல, இருட்டை கண்டா ஒரு பயம் இருக்கும். இருட்டில் ஒரு சும்மா ஏதாவது ஒரு துணி ஏதாவது ஒரு சும்மா கடந்தா கூட, ஒரு கயிறு கடந்தா கூட நம்ம பாம்பு நம்மளை நினைக்க வைக்கும். அதுதான் அந்த மன ரீதியாக நம்மளை அப்படிதான் வந்து வீக் ஆகும். அந்த இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒன்று கடிச்சிட்டா கூட அது பாம்பு தான் கடிச்சிச்சு உயிர் விட்டவங்களாம் இருக்காங்க. இந்த கேது பகவானுடைய ஒர்க் அப்படித்தான் நடக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படி இப்படின்னு அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒண்ணு. சரியான நேரத்துக்கு எந்திரிக்கணும், புத்துணர்வோட உடம்ப வச்சுக்கணும்னா, மூளையை வச்சுக்கணும்னா, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டு இருக்கும். நீங்க பாருங்களேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டா மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே, ஆனா உடம்பு, அப்போ உடம்புக்கும் நம்ம வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாவே சிக்கல்ல போய் மாட்டிக்கும்.
அப்ப பாருங்க, நமக்கு வந்து இந்த ராகு கேது நீங்க வந்து சும்மா வழிபட்டு இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியான பலனை அவங்க கொடுப்பாங்க. அதை நம்மளும் சரியா பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து நல்ல உடம்பு கொடுத்தோம், கைகள் நல்லா இருக்குல்ல, நடக்கலாம்ல, அதே மாதிரி நல்ல மூளை நல்லா தானே இருக்கு. நம்ம அடுத்தது என்ன? நீங்க நினைச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு 99% பேரு உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி என்னப்பா இருக்குன்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகணும், அதாகணும், இதாகணும். சரி, உங்களுடைய எண்ணங்களை நீங்க வந்து செயல்முறையில கொண்டு வந்தீங்கன்னா ஜீரோவா தான் இருக்கும். நீங்க யாரு நிறைய பேர் பாருங்களேன், நான் டாக்டர் ஆகணும், சரி, எண்ணம் இருக்கு, அதோடைய செயல்முறை செயல்ல வருதா, செயல் வடிவம் வருதானா இல்லை. அந்த எண்ணம் எண்ணமாவே இருந்து அப்படியே போயிடும், ஒண்ணு இல்லாமையே போயிடும். நாளைக்கு நான் என்ன பண்ணணும், நாளைக்கு நான் எப்படி இருக்கணும், இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு எப்படி நான் மாறணும் அப்படின்னா இன்னையிலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். ஜஸ்ட் முதல்ல நீங்க ஒன்று செய்ய வேண்டியது, காலைல ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும். கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் முதல்ல கொஞ்சம் வாக்கிங் போகணும். ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம். மூளையை வந்து நல்ல நீங்க காலையில எந்திரிச்சா மட்டும்தான் உங்களுடைய மூளை சரியாபடி புத்துணர்வோட இருக்கும். இல்லைன்னா கஷ்டம்தான். சரிங்களா? அப்ப ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு நல்ல உடம்பை கொடுத்துருக்காங்க, நல்ல மூளையை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து அதை சரியா செயல்படுத்தி செயல் வடிவத்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். நம்ம அது செய்யறோமான்னு பாருங்களேன். செய்யவே மாட்டோம். எல்லாம் குடிபோதைக்கு அடிமையாகிறது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, நம்மளால இது முடியாதுங்கிற எண்ணத்தை நம்மளே உருவாக்கிக்கிறது, நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி நம்ம மூளை நம்மளை அப்படிதான் ஏமாத்தும். நம்ம அதுக்குள்ளேயே சேர்ந்து போயிடுவோம். அதோடயே சேர்ந்து மூளைங்கிறது எப்படின்னா ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம இருக்கணும். அந்த மனசு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, என் மனசு சரியில்லை, நான் என்னால் இப்படிதான் முடியும், இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த மூளைக்கு எப்படி குதிரை எப்படி கடிவாளம் போட்டு அப்படி நேரா போகுது, அது மாதிரி நம்ம சரியா கொண்டு வரணும். சின்னதா கொண்டு வந்தீங்கன்னா அப்படி சின்ன சின்ன ஒர்க்கா அப்படி கொண்டு போனீங்கன்னா போதும். இந்த வேலையை நான் இன்னைக்கு முடிக்கிறேன்டா, சின்ன வேலை, அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய வேலை, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய வேலை, இப்படியே போனீங்கன்னா 6 மாசத்துல உங்களை யாராலையும் வீழ்த்தவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்காங்க. ஒரு மனித உடம்பும் உயிரும் ஒண்ணுக்கும் புரோஜனம் இல்லாமையே வாழ்ந்து அது முடிஞ்சும் போயிடும். அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ராகு கேது உங்களுக்கு நல்ல உடம்பை கொடுக்கணும், நல்ல வந்து மூளையை கொடுக்கணும், மனசை கொடுக்கணும்னு தான் ராகு கேது இருக்காங்க. இங்க வரவங்க எல்லாம் 99% பேர் நல்ல உடம்பு நல்ல மனநிலையில இருந்தும் அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால தயவு செஞ்சு பாத்துங்க. இந்த எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அதனால இந்த நல்ல மூளையை கொடுத்துருக்காங்க கடவுள், அதை நல்ல செயல் வடிவத்துக்கு நான் கொண்டு வரணும். அதை எண்ணங்களை செயல் வடிவமாக்கணும். அதுக்குதான் இங்க கேது பகவான் இருக்காங்க. அதே மாதிரி உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், எந்த ஒரு விபத்துல போய் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அங்கதான் ராகு பகவான். நீங்க அதை மட்டும் வேண்டுங்க போதும். உடம்பு மற்றபடி நீங்க செயல் வடிவத்துக்கு நீங்க தான் கொண்டு வரணும். உங்களுக்கு திருமண யோகத்தை ஒரு கடவுள் கொடுப்பாங்க, இல்லை ஒரு கிரகம் கொடுக்குதுன்னா அதை வந்து செயல் வடிவத்துக்கு கொண்டு வர்றது நீங்க தான். நீங்க டாக்டர் ஆயிருவீங்க, உங்களுக்கு அதுக்கான யோகத்தை கொடுக்குறாங்க, கிரகங்களோ இல்லை கடவுளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க செயல் வடிவத்துக்கு கொண்டு வர்றது நீங்க தான். உங்களுக்கு டாக்டர், உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு, நீ டாக்டர் ஆயிடுவேனா, நீ பாட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து படிக்காம இருந்தனா ஒன்றும் இல்லாம தான் போகணும். உனக்கு திருமணம் ஆயிரும், நீ நல்லபடியா வந்துருவ அப்படின்னா அதுக்கான முயற்சி நீங்க தான் பண்ணணும். பொண்ணு பார்க்கணும், பத்திரிகை அடிக்கணும், அதுக்கு உண்டானதை சம்பாதிக்கணும், நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணும். எதுவுமே இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. உங்களுக்கு இதுதான் நடக்கும். ஒண்ணுமே புரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா போயிடும். சரிங்களா? இங்க எல்லாம் இந்த ராகுக்கு எதுவும் உங்களுக்கு தேவையான அளவு பலனை அந்த யோகத்தை கொடுப்பாங்க. ஆனா அதை நம்ம செயல் வடிவத்துக்கு மாற்றணும். அதை மாத்தலைன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு 50-55 வயசுக்கு மேலதான் நம்ம எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோங்கிறது நம்ம திரும்பி பார்க்க வைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நரகம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. சின்ன சின்ன ஒர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஒன்றும் பெருசா ஒரே நாள்ல எல்லாம் மாத்துங்க நம்ம சொல்லலை. இன்னைக்கு கொஞ்சம் சின்ன ஒரு வாக்கிங் எடுத்துங்களேன். இன்னைக்கு 1/2 கிலோமீட்டர் போனேன், நாளைக்கு 1 கிலோமீட்டர் போறேன், அடுத்த நாள் 1.25 கிலோமீட்டர் போறேன். இப்படி ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலை, ஆபீஸ் வேலையா இருக்கலாம், இல்ல லேப்டாப்ல ஒரு வேலையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன முன்னேற்றத்தை நோக்கி நம்ம போனோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.